இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு தனக்கு சொந்தமாக எந்த விதமான அசையா சொத்துக்கள் அவங்க அக்வயர் பண்ணுறதுக்கான அதிகாரம் சட்டத்தில் கிடையாது. லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்க. பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க. எந்த பக்தர்கள்? பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள். பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தினா யார் ஏற்படுத்தினாரு? அந்த பழனி கோவில். பழனி கோவிலில் எவ்வளோ சொத்து இருக்கு வரைக்கும் கடந்த 3-4 வருஷத்தில் மதிப்புக்குரிய திரு சேகர்பாபு அவர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இவ்வளவு ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றி கையகப்படுத்தியுள்ளோம், அதனுடைய மதிப்பு இவ்வளவுன்னு பல முறை குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இன்னி வர அந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட்ஸ் மீட்கப்பட்டதிலிருந்து வருமானம் எவ்வளோ ஈட்டினார்கள்னு அவர் இதுவரை சொன்னதில்லை. ஹெச்ஆர்என்சி இஸ் நாட் an organization to acquire properties. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ஸ் இருந்து எதுக்காக பாரபட்சம் பார்த்து பயணிக்கு மட்டும் ஏற்பட்டு கொடுக்குறீங்க? ஏன் ஸ்ரீரங்கம் பக்தர்களுக்கே கொடுக்கக்கூடாது கேள்வி வராங்களே. சிடலமடைந்த கோவில், கெட்பாரற்ற கோவில், ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருந்தது. யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் கலெக்டர் வந்து அப்பா எடுத்துக்கோப்பா இந்த கோவில் தானே. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம். பழனி கோவில் சம்பந்தமான ஒரு செய்தி இது. பழனி கோவிலில் பக்தர்கள் வந்து போவதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்காக சுமார் ஒரு 58.77 தனியார் சொந்தமான நிலத்தை இந்து அறநிலையத்துறை வந்து அதை கையகப்படுத்தி பக்தர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தருவதற்காக அதனுடைய அமௌண்ட் வந்து பார்த்தோமோ அப்படின்னா கிட்டத்தட்ட 58.54 கோடி செலவில் அதை கையகப்படுத்தி அதற்கான வேலைப்பாடுகளை செய்ய அரசு வந்து ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த 58.54 கோடி எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய நிர்வாக செலவுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. அதுல இருந்து இந்த தொகையை எடுத்து செலவு பண்றதுக்கு அரசாணை பிறப்பித்திருக்கிறது அரசு. இதையுமே எதிர்த்து வழக்கம் போல ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு TR ரமேஷ் அவர்கள் தான் இதுக்குமே இது பண்ணக்கூடாது, இது முறையல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையுமே வந்து இதை வந்து இடைக்கால தடை வச்சிருக்காங்க. ஏற்கனவே இது போல இருக்கக்கூடிய கேஸோட இதையும் சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இதை நீதிமன்றம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன பேக்ரவுண்ட் கேட்டாக்க, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அந்த இப்போ பப்ளிக்காக பொதுவாக மக்களிடையே கோவில்கள்லாம் ஹெச்ஆர்என்சி சொந்தமானது, கோவில் நிலங்கள் எல்லாமே ஹெச்ஆர்என்சி சொந்தமான நிலம் அப்படித்தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் மக்களுடைய பரவலாக ஒரு விஷயம். ஆனால் சிலருக்கு நன்றாக தெரியும், ஏன்னா ஹெச்ஆர்என்சிக்கு எந்த விதமான சொத்துக்கள் கிடையாது, எந்த விதமான சொத்துக்கள் அவங்க ஏற்படுத்த அதிகாரமும் கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு தனக்கு சொந்தமாக எந்த விதமான அசையா சொத்துக்கள் அவங்க அக்வயர் பண்ணுறதுக்கான அதிகாரம் சட்டத்தில் கிடையாது. முதல் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வர்றது எங்கேருந்து வருது? கோயிலிருந்து வருது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட் எதுக்காக உபயோகப்படுத்த வேண்டியது? அந்த கோவிலுக்காக பயன்படுத்த வேண்டியது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ஸ் காமனாக வந்துட்டாக்க சேலரி, கோவில் சேலரி அப்படி வருமா சார்? அவங்க அதாவது கோவில்களுடைய மேற்பார்வை, அவங்க கோவில்கள்லாம் செம்மையாக அந்த கோவில்கள் நிர்வாகம் நடக்கிறதா மேற்பார்வைக்கு நம்ம பேசுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெப்சைட்டு, ட்ரோன்ஸ் பற்றி ட்ரோன்ஸ்லாம் போட்டு அந்த சர்வே பண்ணுறது, இதெல்லாம் தேவையான விஷயங்கள். ஒரு அசையா சொத்துக்கள் ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எதுக்காக இவங்க அந்த அசையா நிலம் லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்க? பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க. எந்த பக்தர்கள்? பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள். பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தினா யார் ஏற்படுத்தினாரு? அந்த பழனி கோவில். பழனி கோவிலில் எவ்வளோ சொத்து இருக்கு? 58 கோடிக்கு சில்லற
பழனி கோவிலுக்கு அவங்க ரொம்ப சில்லற. அதுதான் சொல்றேன். 2 நியூஸுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த 4.78 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கும்போது அதுல 1080 கோடிக்கு பழனிக்கு சொந்தமான சொத்து அதுல மீட்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆமா, மதிப்புள்ள சொத்து இருக்கும். அந்த மதிப்புள்ள சொத்துக்கள்ல இருந்து எவ்வளவு வருமானம் ஈட்டினோம் சொல்றாரா? இன்னி வரைக்கும் தகவல் இல்லை. இன்னி வரைக்கும் கடந்த 3-4 வருஷத்துல மதிப்புக்குரிய திரு சேகர்பாபு அவர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இவ்வளவு ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றி கையகப்படுத்தியுள்ளோம், அதனுடைய மதிப்பு இவ்வளவுன்னு பல முறை குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இன்னி வரை அந்த மாதிரி அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் மீட்கப்பட்டதிலிருந்து வருமானம் எவ்வளோ ஈட்டினார்கள் அவர் இதுவரை சொன்னதில்லை. இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கு பயணி விஷயத்தும் இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணி ப்ராப்பர்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாக்க அது கோவில் சொந்தமாக இருக்க வேணும், ஹெச்ஆர்என்சி சொந்தமாக இருக்கக்கூடாது. ஹெச்ஆர்என்சி இஸ் நாட் an organization to acquire properties. ஹெச்ஆர்என்சி பிரைமரி என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னாக்க கோவில் நிர்வாகம். அதுக்கு எதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களுக்கு, அதுவும் பயணி பக்தர்களுக்கு? அப்போது இன்னொரு கேள்வி எழலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ஸ்லேருந்து எதுக்காக பாரபட்சம் பார்த்து பயணிக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, ஏன் ஸ்ரீரங்கம் பக்தர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது கேள்வி வரலாம்ல? இல்லை, ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியான பதில் அவங்க சொல்ல வரலாம் இல்லையா சார்? எதுக்குனாக்க இது பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படை தவறு என்னன்னாக்க ஆக்கிரமிப்பு அந்த அந்த கையகப்படுத்தி அந்த அக்வயர் பண்ணுறது தப்பே கிடையாது, அக்வயர் பண்ணட்டும், பக்தர்களுக்காக வசதி பண்ணி செய்யலாம். ஆனாக்கா அந்த வசதி அந்த கோவில் ஃபண்ட்லேருந்து பண்ணியிருக்கணும், அந்த கோவில் சொந்தமாக இருக்கணும், ஹெச்ஆர்என்சி சொந்தமாக இருக்கக்கூடாது. அதான் மெயின் பாயிண்ட். நீங்கள் ப்ராப்பர் இதுவரை 1959 வந்த சட்டம் இது, அதுக்கு முன்னாடி 1953, அப்போலேருந்து இதுவரை எந்த கோவிலுக்காகவும் இவங்க சொத்துக்கள் வாங்கி வச்சதாக வரலாறு கிடையாது. கோவில் சொத்துக்கள் விற்று கையிலிருந்து விடப்பட்ட வரலாறு தான் இருக்கு. அல்லது அரசுக்காக அதை அரசு கட்டிடங்கள் கட்டுவதற்காக அது லீஸுக்கு எடுத்த வரலாறு. கோவிலிருந்து ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துதான் வரலாறு இருக்கக்கூடிய கோவிலுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணதாக ரெக்கார்ட்ஸ் கிடையாது. இப்போ எதுக்கு பண்ணுறாங்க? எதுக்குன்னாக்க ரொம்ப சிம்பிள். இந்த கடைசி 4 வருஷமாக பார்த்தாக்க எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், காலேஜஸ்லேருந்து ஆரம்பித்து காம்ப்ளெக்ஸ், வணிக வளாகம், காம்ப்ளெக்ஸு, கல்ச்சுரல் ஹால், என்னெல்லாமோ கட்டுறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் கைவந்த கலை திமுக அரசுக்கு இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னாக்க இது நல்லது இருக்குது, தவறுகள் இருக்குது. நல்லது என்னன்னாக்கா மக்களுக்கு அடிப்படை வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, நல்லது இது. ஆனால் எங்கே தேவையில்லையோ அங்கே தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கணும் நோக்கத்தில் இந்த மாதிரி அதுக்கு மேலே லேபிள் ஒட்டிட்டு இந்த மாதிரி திருமணக்கூடம் காலேஜ் லேபிள் ஒட்டி பணம் செலவழிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கமிஷன் வரும்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல தேவையே இல்லை. அதே மாதிரி இப்போது 58 கோடி அக்வயர் பண்ணுறாங்கன்னாக்க அந்த பணம் யாருக்கு போடுது? இல்லை, இப்போ இந்த நிர்வாக செலவுன்னு പറയുம்போது எல்லா கோவிலிருந்தும் வந்த மொத்தமான ஃபண்டு அதுலேருந்து இதை எடுக்கிறாங்க இல்லையா சார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக இது எதற்காக உள்ளது சார்? இது 14% இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கோவிலிருந்து பணம் வசூலிக்கிறாங்க. அது 2 விதமாக 3 விதமாக வசூலிக்கிறாங்க. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், அது தமிழ்நாட்டில் 12% மொத்த வருவாய். இது 12 இன்னி சிச்சுவேஷனில் நீங்கள் பழனியோ அல்லது ஸ்ரீரங்கமோ அல்லது மதுரையோ எந்த கோயில் எடுத்தாலும், சுகவனேஸ்வரர் எடுத்தாலும், மொத்த வருவாயில் பக்தர்கள் உண்டியலில் போட வருவாய் தான் மேக்சிமம் 90% தான் இருக்கும். அதுக்கான விவரங்கள் எங்கேயுமே இல்லை. இருந்தாலும் சொத்துக்கள்லேருந்து வருவாயை நம்ம பார்க்கும்போது, மொத்த வருவாயும் பார்க்கும்போது சொத்துக்கள் வருவாய் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மி. 10, 15, 20% தான் அதிகம். 80-90% பக்தர்கள் கொடுக்க வேண்டிய பணம். அதுலேருந்து 12% எடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ்னு வச்சுக்கிறாங்க. இது ஒன்று. 4% தணிக்கை ஃபீஸ், ஆடிட் ஃபீஸ், அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. 16% ஆகிடுது. அதுக்கு மேலாக காமன் குட் ஃபண்ட்
அப்படின்னு ஒரு ஃபண்டு. அது காமன் குட் ஃபண்ட் எதுக்குனாக்கா காமன் பேரே அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் எல்லார் நன்மைக்காகவும், எல்லோர் நன்மைக்காகவும், எல்லோருங்கிறது கோவில்கள், எல்லா கோவில் நன்மைகளுக்காகவும் எடுக்க வேண்டிய சில கோவில் அதிக வருமானம் இருக்குது. அது எத்தனை பர்சன்டேஜ் சார்? அது பர்சன்டேஜ் கிடையாது. அது சட்டம் என்ன சொல்றதுனாக்க அந்தந்த கோவில் நிர்வாகம், அறங்காவலர்கள் அவருடைய வருவாய்க்கு மேலே பணம் இருந்தாக்க அதை தனியாக HRNC கொடுத்துட்டு அந்த வருவாயிலிருந்து HRNC அந்த பணத்தை வசதி அல்லாத கோவில்களுக்கு கொடுக்குறதா இதான் அந்த ஏற்பாடு. இப்போ என்ன நடைமுறைனாக்க இது டைரக்ஷன் நடக்கிறது. இப்போ கமிஷனர், இப்போ எல்லாமே கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தானே. அறங்காவலர் அங்கே இடையில இல்லை, கிடையாது. இப்போ அறங்காவலர் இருந்தாக்க அவங்க ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்னு தான் கொடுக்கலாம். கமிஷனாக கேட்க முடியாது, கேட்கறதுக்கு அதிகாரம் சட்டத்தில் எங்கேயுமே கமிஷனர் எனக்கு 5 கோடி காமன் குட் ஃபண்ட் கொடுங்க அதிகாரம் கிடையாது. இருந்தாலும் கமிஷனர் லெட்டர் போடுறாரு ஒவ்வொரு இஓக்கும் கமிஷனருக்கும், நீ 10 கோடி கொடு, 5 கோடி கொடு, 6 கோடி, ரெக்கார்ட்ஸே இருக்கு அந்தந்த கோவில். இது வந்து கிராஸ் மிஸ்கான்டக்ட், கிராஸ் மிஸ்யூஸ் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ். இப்போ நேயர்களின் புரிதலுக்காக மீண்டும் இதை கேட்டுறேன் சார். அதாவது நீங்க சொல்றீங்க 3 விதமான ஃபண்டு ஒவ்வொரு கோவிலில் இருந்துமே வெளியில போகுது. இப்போ நான் பக்தனாக ஒரு கோவிலுக்கு ₹1 நான் உண்டியல்ல போடுறேன் சார். 25 பைசா அந்த 12% நிர்வாக செலவுக்கு போகிறது. மீதமுள்ள 25 பைசா ஆடிட் ஃபீக்காக எடுத்துடுறாங்க. பாக்கி இருக்கிற 25 பைசாவை வந்து அவங்களுடைய காமன் குட் ஃபண்டுக்காக எடுத்துடுறாங்க. இந்த பாக்கி இருக்கிற இந்த 25 பைசா மட்டுமே நான் போட்ட இந்த 25 தவறா இருக்கலாம். எனக்கு 12% வைஸ் பார்க்கும்போது 12%. ₹100 ₹12 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், ஓகே சார், ₹4 ஆடிட் ஃபீஸ். குறிப்பிடத்தகாத எவ்வளோனா இருக்கலாம், அது 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், காமன் குட் ஃபண்ட் எடுக்கலாம். இது வந்து எவ்வளோ மிச்சம் இருக்கோ அது கோவில் நிர்வாகத்துக்கு, கோவில் சிப்பந்தியாளர்களுக்கு, கோவில் அங்கே நடக்கிற அவர்களுக்கு போய் சேர்ந்துருது. அது அப்படி இருக்கும்போது இந்த 58 கோடி ரூபாயை இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. எதுக்கு விதிச்சிருக்காங்கனாக்க 2-3 டெக்னிக்கல் விஷயம் இருக்குல்ல. ஒன்று, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினோம்னாக்க அந்தந்த கோவில் தான் வாங்கணும். HRNC கோவிலிருந்து அவ்வளோ பணத்தில் தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அப்போ சொல்றேன். இல்லை பழனி ரொம்ப மலிந்து போன கோவில், அவங்களுக்கு வசதியே இல்லை, அதனால தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சொல்ல முடியாது. முடியுமா? முடியாது. நிறைய வசதி இருக்கு அந்த கேள்வி என்னன்னாக்க பழனி கோவில் பணத்திலிருந்து ஏன் சொத்து உருவாக்கப்படாம இருக்கு? அதுதான் சார் நான் கேட்கறேன். எதனால் இது HRNCக்கும் தெரியும், எதனால இவங்க இந்த ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, கை வைக்கிறாங்க. அதான் கோயிலுக்கு போயிருக்கும். ஏன்னாக்க ஊகிக்கலாம் அங்க அறங்காவலர், ஏன்னாக்க அறங்காவலர் இருந்து தான் அந்த அக்விசிஷனா பண்ணலாம். அறங்காவலர் இடம் பண்ண முடியாது. அறங்காவலர் போட்டிருக்காங்க சார், பழனி கோயிலுக்கு இருக்காங்க. அவங்க தான் இந்த கொடுக்கணும், ப்ரொபோசல் கொடுக்கணும். இது அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போகும் சார்? இப்போ இந்த கேஸ் எப்படி போகும் சார்? இந்த கள்ளக்குறிச்சி கலெக்டர் மாதிரி தான் இருக்கும். எங்கே ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் சிதலமடைந்த கோவில், கெட்பாரற்ற கோவில், ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருந்தது, யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் கலெக்டர் வந்து அப்பா எடுத்துக்கோப்பா, இந்த கோவில் தானே கட்டுது அங்கே ஆரம்பிச்சது. பணம் கேட்குறாங்களா, கொடுத்துரும், ₹10 கொடுத்துரும் அப்படின்னு ஆரம்பிச்சது. லீஸ் அப்படி கொடுத்துருங்க, ஏதோ ரெண்ட் இல்லை, லீஸும் இல்லை, நாங்கள் எடுத்துக்கிறோம், இதோ மொத்த விற்பனையாகவே எடுத்துக்கிறோம், கிடையாமல் எடுத்துக்கிறோம், நாங்கள் அக்வயரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. கூடாது, தவறுன்னு கேஸ் போய் சரி நான் ₹10 கொடுக்கணும் அப்படின்னாங்க. அது மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வாதாடி கடைசியில் இப்போ நல்ல ஒரு ரீசனபிள் அமௌண்ட் லீஸுக்கு போயிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இதுவும் அப்படிதான் இதே மாதிரி தான் நடக்க போகுது. பயணிலையும் நாங்களே கட்டுறோம் பண்ணி ஆரம்பித்து அவங்களே வந்து பக்தர்லாம் வந்து நல்ல எங்கே கட்டணும் முடிவு பண்ணி, எதுக்காக கட்டணும் முடிவு பண்ணி, யாருக்கு இப்போ திருப்பதின்னு எடுத்தாக்க நிறைய கட்டிருக்காங்க. யார் கட்டிருக்காங்க? அது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். திருப்பதியில் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. யார் கட்டிருக்காங்க? அது எந்த பணத்தில் கட்டினது சொல்லுங்க பார்க்கலாம். டோனர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது இல்லையா சார்? ஆமாம், ஒவ்வொரு டோனரை பிடிச்சி இந்த டோனர் இந்த பில்டிங் கார்பரேட் ஹவுஸ் அவங்க கட்டிருக்காங்க. பக்தர்கள் போய் இருக்கலாமா? இருக்கலாம், அலாட் பண்ணுறாங்க. டோனர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தாக்க அங்கே வழிமுறை என்னன்னாக்க, ஒரு ஏபிசி நிறுவனம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்கனாக்க அந்த ஏபிசி நிறுவனத்துடைய ரெக்கமெண்டேஷனில் வந்தாலும்
அவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க, வேற ஏதாவது தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கு. நம்ம கேட்கல, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சார்ந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோ அல்லது கமர்ஷியல் பிஸ்னஸ் பீப்புள் இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஃபைனில் கட்டாமல் இருப்பாங்களா வாய்ப்பு கொடுத்தாக்க? இப்போ திருச்செந்தூர்ல சமீபத்தில் திரு HCL சிவநாடார் அவர்கள் அவர் திருச்செந்தூர்னு கட்டிருக்கிறாரு, காமாட்சி அம்மன் கோயில் அவனும் கட்டிருக்காரு. ஆனால் வெளிப்படையாக அவர் பேர் வரதில்லை. அந்த மாதிரி ஒரு மேன்மையான மனிதர் அவர். நம்ம இந்த விஷயத்தானே கேட்குறோம்னாக்க, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் குட்டிக்காரன் போடுறீங்க, பெல்ட் அடிக்கிறீங்க? பேசாமல் ஒரு நல்ல நிறுவனங்களை போய் கட்டி கொடுங்கன்னு கட்டி, அந்த நிறுவனமும் தயக்கம் இல்லாமல் அந்த சொத்தை கோவிலுக்கு அர்ப்பணிப்பாங்க. அவங்க தனியாக வச்சு அனுபவிக்கணும், அவங்களோட நோக்கமாக இருக்கிறது காரணம் கிடையாது. இதெல்லாமே முறைகேடுகள். எப்படியாவது பணத்தை செலவழிக்கணும், கை அரிக்கிறது பணத்தை வச்சுட்டு கோமிங்க. அவங்க மடியில் கணம். ஒவ்வொரு கோயிலும் எடுத்தாங்க 80, 60, 80 கோடி 100 கோடி சேமிச்சு 10 வருஷம் 15 வருஷம் சேமிச்சு அந்த கோவிலுடைய கணக்கில் இருக்கு. திடீர்னு போன 4 வருஷத்துல 60 கோடி காலி. எங்கே போச்சு? கட்டுமானம். இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலம் முடியும் போது பல பெரிய கோவில்களுடைய 60-70% வைப்பு தொகை எல்லாம் வெளில வந்துடும். கண்டிப்பா வைப்பு தொகை வைப் அவுட் ஆகுதுன்னு சொல்றீங்க. வைப் அவுட் ஆகிவிட்டது. அது வெளிப்படையாக வரல. எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்கோம். அது இண்டிபெண்ட் ஆர்டர் இருந்தாக்க இதெல்லாம் வெளில வந்துடும். இல்லை, அதற்கு ஏதாவது வழி இருக்கா சார்? அதுக்கு ஒரு ஓரளவு இன்கம் வந்த பிறகு, ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு தாண்டிய பிறகுதான் வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் கொண்டு வர முடியும். 10 லட்சம் மேலே இருந்தாக்க எக்ஸ்டர்னல் ஆடிட் தான் பண்ணணும். இது HRD ஆக்ட்லேயே இருக்கு. ஆனால் அந்த 10 லட்சம் தாங்கிறத கூட நீங்க குறைத்து கூட காட்டி அதை அப்படியே மேனேஜ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி வாய்ப்பு கிடையாது. அது எப்படி வாய்ப்பு இருக்குன்னாக்க, நீ இப்போ வருமானம் எப்படி நீங்க அக்கௌண்ட் பண்றீங்க? அது உண்டியல் அமௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களா சார்? அதான் பக்தர்கள் காணிக்கை என்ன வருது, அது எக்ஸாக்டாக எப்படி கணக்கெடுக்கிறாங்க, எவ்வளவு வருது, எவ்வளவு லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐயமும் இருக்குது. அதில் அதெல்லாம் விட்டுவிடும். நம்ம வர்ற பணத்தில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவில் வருமானம் வெள்ளம் தெரியும். அது ஒரு அளவுக்கு மேலே 10 வருஷம்னு நினைக்கிறேன். அது மேலே போனாக்க வெளியார் ஆடிட் குழுமங்கள் தான் வந்து பண்ணணும். பண்ணுறாங்களா? பண்ணதில்லை. யாருமே இதுவரை பண்ணதில்லை. பெரிய பெரிய கோவில்கள்லையும் பண்ணுறதில்லை சார். ஒரே ஒரு கோவில் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டர்னல் ஆடிட் பை சார்ட் அக்கௌண்டன்ட் செய்கிறாங்க அப்படின்னாக்க, இது இந்த வேலூரில் இந்த கோட்டைக்கு உள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள். அவங்க தனி ட்ரஸ்டீஸ் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அப்புறமா அவங்க நிர்வாகம் பண்ணி அந்த நிர்வாக செலவு ஃபுல்லாகவே எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணி வெளியிடுறாங்க. வருஷம் வெளியிடுறாங்க. தமிழகத்தில் அந்த ஒரே ஒரு கோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் ஜலகண்டேஸ்வரர். அதுவும் அவங்க இப்போ தனிப்பட்ட முறையில் கோவில் கட்டிடலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் கோவில் இல்லை. அது பழமையான கோவிலை புனரமைத்து அங்கே ஒரு லோக்கல் அங்கே ஒரு அலங்காவல மாதிரி குழு அமைத்து அவங்க அந்த கோவிலை மேற்பார்வை பண்ணுறாங்க. அவங்க வருஷம் ஆடிட் போட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பண்ணி. இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்போ இருக்கிற சட்டப்படி ஒரு தவறு நடந்தது கோவிலில், அதை ஒழுங்காக சுட்டி காட்டாமல் இருந்தாக்க அந்த சார்ட் அக்கௌண்டன்ட்டு ஒரு பியூனரி தண்டனைக்கு உள்ளாவார். அந்த மாதிரி தான் நிலைமை இப்போ. அப்படி இருக்கும்போதே ஒரு இண்டிபெண்டன்ட் சார்ட் அக்கௌண்டன்ட்டு தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இல்லை. இது இந்த HRNC ஆக்டில் இருக்குது சார். இது HRNC ஆக்ட்லேயே அபோவ் சர்டன் இன்கம், எக்ஸாக்டாக தெரியல எனக்கு, அபோவ் சர்டன் இன்கம் எக்ஸ்டர்னல் ஆடிட் தான் பண்ணணும்னு இருக்குது. 103, 104 செக்ஷன்ஸ். ரமேஷ் இருந்தால் டக்குன்னு சொல்லுவார், எனக்கு தெரியாது. நேர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.